ஐ ஸ்டாண்ட் வித் ராகவ் சதா அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? யாரை நம்புறதுனே தெரியல தாசன். எந்த பொத்துக்குள்ள இருந்து சங்கி வெளியே வர்றனே தெரிய மாட்டேங்குது. ஏமாந்து போனதுல நானும் ஒரு ஆள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும். அந்த ராகவ் சதா அப்படின்னு நல்ல மனுஷன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் சமீபத்தில் பிஜேபி அப்படின்ற இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக போட்டிருந்த போஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. ராகவ் சதாவை எதுக்கு இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது பத்தி அவர் சைடு நின்று அவருக்கு பாசிட்டிவா ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, இல்ல ப்ரோ அந்த ஆள் RSS கைக்கூலியா மாறினதா கேள்விப்படும். மறைமுகமா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கே வந்து துரந்தர் படத்துல உள்ள அம்சா அலி மசாரி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக தான் அவரை வெளியில தூக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னப்போ நான் கமெண்ட்ல சொல்லியிருந்தேன். அது மட்டும் எனக்கு உண்மை அப்படின்னு லைட்டா டவுட் வந்தா கூட முதல்ல அடிக்கிறது நானா தான் இருப்பேன். சோ அது உண்மை அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் இப்ப நடக்க ஆரம்பிச்சு. பாராளுமன்றத்துல ராகுல் சதா வந்து யாருக்கு எதிராக வந்து பேசுற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருப்பாப்ல அப்படின்னா மோடி, அதாவது இப்ப இருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எங்கேயும் புறக்கணிக்கப்படல. இவர் ஒரு ஆக்சுவல் துரந்தர் மாதிரி செயல்பட்டு பிஜேபிக்காக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு உள்ள இருந்து. ஆனா மேம்போக்கா நம்ம பார்த்தோம்னா பிஜேபிக்கு எதிராகவே பாராளுமன்றத்தில் பேசுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் அப்படின்ற ஒரு ஓட்டிங் முறை நல்லா வச்சு பிளான் பண்ணி புரிஞ்சு அவர் செயல்பட்டு இருக்காரு. சங்கிகளுக்கு பிஜேபியோட எதிர்க்கட்சிகளுக்கு போற ஓட்டை எல்லாம் பிஜேபிக்கே திருப்பி விடுற மாதிரியான வேலை. அடுத்தர மக்கள் அதுக்கு கீழே உள்ள மக்களோட மனநிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணி அதை வச்சு ஒரு ரீல் வீடியோ மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது. அதாவது பாராளுமன்றத்தில் அதை பார்த்ததும் பொருளாதார ரீதியா அவர் கரெக்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இது மோடி அரசுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ராகவ் சதா மேல ஒரு பெரிய மரியாதையும் உண்டாகும், ஒரு PR வேலையும் நடக்கும். அதை பயன்படுத்தி ஆக்சுவலா நடக்கிற அநீதியை பூரா மறைச்சு மேலோட்டமா எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா பண்றது. உதாரணத்துக்கு யூபி மாநிலம் ஜான்சில உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில 10 பச்சிளம் குழந்தைகள் தீ விபத்துல உயிரிழந்து போகுது. கடந்த மாசம் கூட மத்திய பிரதேசல இருமல் மருந்து ஊழல் காரணமா குழந்தைகள் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு உரிமைன்றது அந்த ஓட்டு உரிமை. அதுல இந்த தேர்தல் ஆணையர் அப்படின்றது எந்த கட்சிக்கும் சாராதவரா இருக்கணும் அப்படின்ற அந்த ஆணையரை நியமிக்கிறதுல பாஜகன்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிற எதிர்க்கட்சிகள் பூரா வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது ராகவ் சதா என்ட்ரி எக்ஸிட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு ரீல்ஸ். அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஏன்னா அவர் கண்டுக்க கூடாது, ஏன்னா அவரோட வேலை. ஓரளவு இவர் ஒரு அக்மார்க் சங்கி அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எக்ஸ் வலைதளத்தில் அவர் பிஜேபிக்கு எதிராக போட்ட எல்லா போஸ்டையும் டெலிட் பண்ணிட்டார். கூடிய சீக்கிரம் அவர் பாஜக இணைவார், இல்லைன்னா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மறைமுகமா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான நிறைய நியூஸ் வெளியாயிட்டு. ஆனா இப்போ அந்த சைடு உள்ள எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அவர் நல்லவர்னு காட்டுறதுக்காண்டி என்ன மாதிரி எல்லாம் PR வேலை பார்த்திருக்காருன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி ஒட்டச்சு எரிஞ்சுக்கிட்டு அது தெரியாம அந்த ஆளுக்கு நம்ம ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். அதை நினைச்சாத்தே அசிங்கமா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஒண்ணு இல்ல பையா, நான் இல்ல என் பேலன் இல்ல என் டேலண்ட் இல்ல எல்லாம் ரைடே 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 ரைடே